மட்டக்களப்பு மண்ணில் முதல் முறையாக வெளிநாட்டு உயர்கல்வி கண்காட்சி இம்மாதம் 14 மற்றும் 15 திகதிகளில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஐக்கிய ராஜ்யத்துக்கான விமான பயணச்சீட்டு இலவசம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் மாநகர சபையின் நகர பிதாவாக மதிவதனி தெரிப்பு. பிளவுபட்டு நிற்கும் தமிழ் தேசிய கட்சிகள். பிரகி தெக்னலிகொட வழக்கில் ஓய்வு பெற்ற பிரிகேடியருக்கு விளக்கமறியல். சாட்சிகளை மிரட்டியதாக குற்றச்சாட்டு. சுழிபுரம் இறங்குதுறை மண்ணை ராணுவத்துக்கு வழங்கியதாக குற்றச்சாட்டு. பொது பாவனைக்கு வழங்காமை குறித்து விசனம். ஸ்ரீலங்கா ராணுவ தளபதியின் இந்திய விஜயம். பரஸ்பர நலன் சார்ந்த பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடல். குஜராத் பயணிகள் விமான விபத்தில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 290 உயர்வு. மருத்துவ விடுதி மாணவர்கள் பலரும் உயிரிழப்பு. ஈரானின் அணு திட்டங்கள் மீது இஸ்ரேல் திடீர் தாக்குதல். பிராந்தியத்தில் அதிகரிக்கும் பதற்றம். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ் மாநகர சபைக்கான நகர பிதாவாக இலங்கை தமிழ்சு கட்சியின் உறுப்பினர் விவேகானந்த ராஜா மதிவதனி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். உள்ளூராட்சி ஆணையாளர் தலைமையில் இன்று இடம்பெற்ற தெரிவு கூட்டத்தில் மதிவதனிக்கு 19 உறுப்பினர்கள் ஆதரவு வழங்கியுள்ளனர். யாழ் மாநகர சபையின் துணை நகர பிதாவாக இம்மானுவேல் தயாளன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கொள்கை கூட்டின் கீழ் யாழ் மாநகர சபையின் நகரபிதா பதவிக்கு நிறுத்தப்பட்ட கனகையா ஸ்ரீ கிருஷ்ணகுமாரும் துணை நகரபிதா பதவிக்கு போட்டியிட்ட ஈசனும் தோல்வியடைந்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் நேற்றைய தினம் இருதரப்பு தலைவர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடலின் இந்த பதவிகளுக்கான வேட்பாளர்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் அறிவித்திருந்தார். நாங்கள் ரெண்டு தரப்பும் ஒன்று சேர்கின்ற பொழுது கூடுதலான இடங்கள் நாங்கள் முன்னணியில் இருக்கின்ற இடங்களிலே எங்களுடைய தரப்பு தவிசாளரை நிறுத்தும் என்றும் இரண்டாவதாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி உபதவிசாளரை நிறுத்தலாம் என்று சொல்லியும் நாங்கள் அறிவித்திருந்தோம். அதே நேரத்திலே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்கிற பொழுதும் எங்களை விட தமிழரசு கட்சி கூடுதலான இடங்களை வைத்திருந்தால் அவர்களுக்கு தவிசாளராக வருவதற்கு நாங்கள் வாய்ப்புகளை கொடுக்க முடியும் என்று சொல்லியும் நாங்கள் கூறியிருந்தோம். ஆனால் அதற்கு பிற்பாடு அந்த அறிவிப்புகள் வெளிவந்த பிற்பாடு தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு இல்லாமல் இருக்கக்கூடிய இபிடிபி அமைப்பை தேடி சென்று அவர்களோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதென்ற அறிவித்தலை அவர்கள் பகிரங்கமாக வெளியிட்டிருக்கின்ற சூழலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய பேரவையினர் மீளவும் கூடி ஆராய்ந்து ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். தமிழ் தேசியத்துக்கு முற்றிலும் மாறாக இருக்கக்கூடிய தரப்போடு தமிழரசு கட்சி சேர்ந்து செயல்படுவதென்ற முடிவை எடுத்திருக்கின்ற நிலையிலே நாங்கள் அனைத்து சபைகளிலும் நாங்கள் தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் பதவிகளுக்கு போட்டியிடக்கூடிய இடங்களில் போட்டியிடுவது என்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதே போன்று சாவச்சேரி நகர சபையிலே எங்களுடைய தரப்பிலிருந்து ஸ்ரீ பிரகாஷ் அவர்களை தவிசாளர் வேட்பாளராக நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம், தீர்மானித்திருக்கிறோம். அதே போன்று உபதவிசாளராக திரு ஞானப்பிரகாசம் கிஷோர் அவர்களை நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அவர்கள் இரண்டு பேருடைய இந்த பெயர்கள் அந்த தேர்தலின் பொழுது எங்களுடைய உறுப்பினர்களால் முன்மொழிந்து வழிமொழியப்படும். யாழ் மாநகர சபையின் பதவிகளுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான கூட்டத்துக்கு முன்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தியாகதீபம் திலீபனின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். நல்லூரில் உள்ள தியாகதீபம் திலீபனின் நினைவிடத்துக்கு சென்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தியுள்ளனர்.
ஊடகவியலாளர் பிரகீத் எக்லினிகோட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைதான முக்கிய சந்தேகநபரான இராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற பிரிகேடியர் சம்மி குமாரரத்ன விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து சந்தேக நபரை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகோட கடத்தல், கொலை மற்றும் காணாமல் போனது தொடர்பாக முக்கிய சாட்சியை மிரட்டிய சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற பிரிகேடியர் ஷம்மி குமாரரத்ன கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றில் ஓய்வு பெற்ற பிரிகேடியர் ஷம்மி குமாரரத்ன உட்பட 10 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது விசாரணைகள் இடம்பெறும் நிலையில் வழக்கின் முக்கிய சாட்சியான சுரேஷ் குமாரை ஓய்வு பெற்ற பிரிகேடியர் குமாரரத்ன பலமுறை மிரட்டியதாக பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான அதிகார சபையின் தலைவர் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதனையடுத்து ஓய்வு பெற்ற பிரிகேடியரின் தனிப்பட்ட தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி பலமுறை மிரட்டல் விடுக்கப்பட்டமை தெரியவந்துள்ளதாக கூறப்படுகின்றது. அத்துடன் ஜூன் 6ஆம் தேதி முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவரால் அதே தொலைபேசி எண்ணிலிருந்து செய்யப்பட்ட மற்றொரு மிரட்டலின் விவரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளன. இவற்றை கருத்தில் கொண்டு ஓய்வு பெற்ற பிரிகேடியர் சம்மி குமாரரத்னவை 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க திருகோணமலை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். எதிர்வரும் 13ஆம் தேதி நடைபெறும் இது தொடர்பான வழக்கு விசாரணைகளின் போது சந்தேக நபரை மேல் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறும் நீதவான் கட்டளையிட்டார். பிரகீத் எக்னலிகோட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கில் சட்டமா அதிபரால் குற்றம் சாட்டப்பட்ட பெரும்பாலானவர்கள் சம்பவம் நடந்த நேரத்தில் ராணுவ புலனாய்வு பிரிவில் பணியாற்றி வந்திருந்தனர். ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகோட கடந்த 2010ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதியன்று காணாமலாக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளில் அவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தெரியவந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சுழிபுரம் இறங்குதுறையிலிருந்து எடுத்த மண்ணை மக்களின் பாவனையில் உள்ள வீதிகளை செப்பனிட வழங்காமல் இராணுவத்தினருக்கு கொடுத்ததாக சுழிபுரம் பொதுமகன் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். வலிகாமம் மேற்கு பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ இந்தியாவின் தென்மேற்கு கட்டளை தலைமையகத்துக்கு சென்று முக்கிய விடயங்களை குறித்து கலந்துரையாடியுள்ளார். இந்தியாவிற்கு கடந்த 11ஆம் தேதி விஜயம் செய்திருந்த லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ தமது பயணத்தின் 2வது நாளில் தென்மேற்கு கட்டளை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மன்ஜிந்தர் சிங்குடன் கலந்துரையாடியுள்ளார். பிராந்திய பாதுகாப்பு, கூட்டு பயிற்சி முயற்சிகள், திறன் மேம்பாடு மற்றும் சிறந்த நடைமுறைகளின் பரிமாற்றம் போன்ற துறைகளில் கவனம் செலுத்தி பரஸ்பர ஆர்வமுள்ள பிரச்சினைகள் குறித்து இருவரும் விரிவான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர். லெப்டினன்ட் ஜெனரல் ரொட்ரிகோ கட்டளை தலைமையகத்தில் உள்ள ஏனைய மூத்த அதிகாரிகளை சந்தித்து செயல்பாட்டு அனுபவங்கள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதுடன் இரு படைகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஆராய்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவ தளபதியின் வருகை பல தசாப்தங்களாக பகிரப்பட்ட வரலாறு, பரஸ்பர நம்பிக்கை மற்றும் பிராந்திய கூட்டாண்மை ஆகியவற்றில் கட்டமைக்கப்பட்ட வலுவான பாதுகாப்பு ஒத்துழைப்பை ஆழப்படுத்த இருதரப்பும் மேற்கொண்டு வரும் உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
சட்டம் மற்றும் ஒழுங்கை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் காவல்துறையினர் பொதுமக்களுக்கு அவற்றை பற்றி தெளிவுபடுத்துவதன் முக்கியத்தை ஸ்ரீலங்கா பிரதமர் கலாநிதி ஹருணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார். கவனமாக இருங்கள், வீதியில் பாதுகாப்பாக இருப்போம் என்ற தலைப்பில் கொழும்பு ரோயல் கல்லூரியில் நடைபெற்ற வீதி பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் ஸ்ரீலங்கா காவல்துறை இணைந்து ஏற்பாடு செய்த சுத்தமான இலங்கை திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது சுத்தமான இலங்கை திட்டத்தின் கீழ் இது மற்றொரு குறிப்பிடத்தக்க முயற்சி. வீதி விபத்துக்கள் ஒரு பெரிய தேசிய நெருக்கடியாக மாறியுள்ளன. துயரமான உண்மை என்னவென்றால், நமக்கு விருப்பமும் அர்ப்பணிப்பும் இருந்தால் இந்த சம்பவங்களில் பெரும்பாலானவை தடுக்கக்கூடியவை. வீதி விபத்துகளால் நாளாந்தம் சுமார் 7 பேர் இறக்கின்றனர். இந்த துயரத்தை நாம் நிறுத்த வேண்டும். வீதி விபத்துகளில் இறந்த, ஊனமுற்ற அல்லது காயமடைந்த ஒவ்வொருவரும் இந்த நாட்டின் குடிமக்கள். அவர்கள் ஒருவரின் தந்தை, தாய், சகோதரர், சகோதரி அல்லது குழந்தை. ஒருவர் பலியாகிவிட்டால் முழு சமூகமும் பாதிக்கப்படுகின்றது. விபத்துக்கள் குறித்த புள்ளி விவரங்கள் வெறும் எண்கள் அல்ல, அவை ஆழமான கதைகளையும் வலிகளையும் சுமக்கின்றன. வீதி விபத்துக்களை தடுப்பது என்பது சட்டங்களுக்கு கீழ்ப்படிவது மட்டுமல்ல, மற்றவர்களை பற்றி சிந்திப்பது, பச்சாத்தாபத்துடன் செயற்படுவது மற்றும் உயிரை பாதுகாப்பதை தமது சொந்த கடமையாக கருதுவது பற்றியது. இரக்கத்துடனும் பொறுப்புடனும் செயல்படும் ஒரு சமூகத்தை நாம் கட்டியெழுப்ப வேண்டும். அரசாங்கம் உருவாக்க பாடுபடும் அழகான நாடு அதுதான். தண்டனைக்கு முன் அது குறித்த அறிவூட்டுவது முக்கியமானது. சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் ஒரு முன்மாதிரி இருக்க வேண்டும். பெற்றோர்கள் சிறந்த முன்மாதிரியாக இருக்க வேண்டும். வாகனம் செலுத்துனர்கள் உயிர்களை காப்பாற்ற உறுதி பூண்டிருக்க வேண்டும். வீதி விபத்துக்களை குறைக்க குழந்தைகளுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்த தெளிவான புரிதல் வழங்கப்பட வேண்டும். வீதி விபத்துக்களை தடுப்பதை ஒரு சட்டப்பூர்வ கடமையாக மட்டுமல்லாமல் உயிர்களை காப்பாற்றுவதற்கான தனிப்பட்ட பொறுப்பாகவும் அணுக வேண்டும். விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றுவது மட்டுமல்லாமல் விழிப்புணர்வு மற்றும் அர்ப்பணிப்புடன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். திருகோணமலையில் அண்மையில் ஸ்ரீலங்கா கடற்படையினரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான எனுசை அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதியுதீன் நேரில் சென்று சந்தித்துள்ளார். காயங்களுக்குள்ளாகி உடல்நிலை தேறி வரும் இனுசை சுகம் விசாரித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கான நீதி கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் உறுதியளித்துள்ளார். திருகோணமலை குச்சவெளி பிரதேசத்தில் மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு சென்ற வேளையில் ஸ்ரீலங்கா கடற்படையினரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்திருந்தார். இந்த நிலையில் இனூஸின் இல்லத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினரான ரிசாட் பதியுதீன் தலைமையிலான குழுவினர் நேற்று சென்று பாதிக்கப்பட்டவரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அஸ்ரப் தாஹிர், முத்து முகமது மற்றும் கட்சியின் திருகோணமலை மாவட்ட முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டிருந்தனர். குஜராத்தில் இடம்பெற்ற ஏர் இந்தியா பயணிகள் விமான விபத்தில் ஒருவரை தவிர ஏனைய 241 பேரும் உயிரிழந்துள்ளனர். மருத்துவக் கல்லூரியின் தங்குமிட விடுதியில் விமானம் மோதியதில் மருத்துவ பீட மாணவர்கள் சிலரும் உயிரிழந்துள்ளனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் காவிட் விமான நிலையம் நோக்கி பயணித்த ஏர் இந்தியா விமானம் புறப்பட்டு சில நிமிடங்களிலேயே மேகானி நகர் குடியிருப்பு பகுதி அருகே விழுந்து நொறுங்கியது. இந்த விமானத்தில் 2 விமானிகள், 10 ஊழியர்கள் உட்பட 242 பேர் பயணம் செய்திருந்த நிலையில் பிரித்தானிய குடியுரிமை பெற்ற விஸ்வாஸ் குமார் என்பவரை தவிர ஏனைய அனைவரும் உயிரிழந்துள்ளனர். இந்தியர்கள் 169 பேரும், பிரித்தானியர்கள் 53 பேரும், 6 போர்த்துகல் நாட்டவர்களும் கனடாவைச் சேர்ந்த ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். இந்த விமானத்தில் பயணித்த 14 குழந்தைகளுடன் குஜராத்தின் மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் பலியாகியுள்ளார். சர்வதேச குடிசார் விமான போக்குவரத்து அமைப்பு வகுத்துள்ள சர்வதேச நெறிமுறைகளின் பிரகாரம் விமான விபத்து தொடர்பான விசாரணை பணியகம் முறையான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக இந்தியாவின் விமான போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்தார். விபத்திற்குள்ளான போயிங் 787-8 ட்ரீம்லைனர் விமானத்தில் பாதுகாப்பு சிக்கல்கள் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் தற்போது வரை இல்லை என அமெரிக்க போக்குவரத்து செயலாளர் சீன் டஃபி கூறியுள்ளார். ஈரானின் சர்ச்சைக்குரிய அணு திட்டங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஈரான் முழுவதும் பாரிய வெடிச்சத்தங்கள் கேட்டதுடன் இந்த தாக்குதலில் ஈரானின் மூத்த ராணுவ அதிகாரிகள் மற்றும் அணு அதிகாரிகள் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஈரானின் அணு திட்டங்களை தவிர ராணுவ இலக்குகள் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஸ்டேல் தெரிவித்துள்ளது. தமது நாட்டின் இருப்புக்கு ஈரான் அச்சுறுத்தலாக இருப்பதாக ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். ஈரானில் அணு திட்ட விடயத்தில் டிரம்பின் தலைமைத்துவத்திற்கு நன்றி தெரிவித்துள்ள அவர், தெஹ்ரான் அணு செறிவூட்டலை மேற்கொள்ள முடியாது என்ற விடயத்தை தெளிவாக கூறியுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். சிங்கத்தின் எழுச்சி என்ற பெயரில் முன்னெடுக்கப்படும் இந்த நடவடிக்கையானது தமது நாட்டிற்கான அச்சுறுத்தல் நீக்கும் வகையில் தொடரும் என பெஞ்சமின் நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதலை அடுத்து அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ள இஸ்ரேல் ஈரான் பதில் தாக்குதல்களை நடத்தலாம் எனவும் எச்சரித்துள்ளது. ஜெருசலேமில் உள்ள மக்கள் இன்று சைரன் எனப்படும் முன்னெச்சரிக்கையுடனேயே எழுந்துள்ளனர். எனினும் இந்த தாக்குதலுடன் தமது நாடு தொடர்பு படவில்லை என அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான நேரடி முரண்பாடு குறித்து உலக நாடுகள் தமது கரிசனையை வெளியிட்டுள்ளன. பதற்றத்தை தணிக்க அனைத்து தரப்பினரும் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் புதிய மோதல்கள் பிராந்தியத்தின் நிலைத்தன்மையை மேலும் சீர்குலைக்கும் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ் மாநகர சபையின் நகர பிதாவாக மதிவதனி தெரிப்பு. பிளவுபட்டு நிற்கும் தமிழ் தேசிய கட்சிகள். பிரகீத் எக்னலிகொட வழக்கில் ஓய்வு பெற்ற பிரிகேடியருக்கு விளக்கமறியல். சாட்சிகளை மிரட்டியதாக குற்றச்சாட்டு. சுழிபுரம் இறங்குதுறை மண்ணை ராணுவத்துக்கு வழங்கியதாக குற்றச்சாட்டு. பொது பாவனைக்கு வழங்காமை குறித்து விசனம். ஸ்ரீலங்கா ராணுவ தளபதியின் இந்திய விஜயம். பரஸ்பர நலன் சார்ந்த பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடல். குஜராத் பயணிகள் விமான விபத்தில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 290 உயர்வு. மருத்துவ விடுதி மாணவர்கள் பலரும் உயிரிழப்பு. ஈரானின் அணு திட்டங்கள் மீது இஸ்ரேல் திடீர் தாக்குதல். பிராந்தியத்தில் அதிகரிக்கும் பதற்றம். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.